ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஓசியா 14:4. தேவன் துன்மார்க்கர் மீது கோபப்படுவார், பாவத்தை கண்டிப்பதற்காக அவர் கோபப்படுவார். தேவ கோபம் மிகவும் பயங்கரமானது, மிகவும் வேதனையை கொடுக்கக்கூடியது. நோவாவின் காலத்தில் ஜல பிரளயத்தில் தேவனுடைய கோபத்தை காண்கிறோம். எகிப்தியரின் மேல் வாதைகளை வரவிட்ட பொழுது அவருடைய கோபம் காணப்பட்டது. நினிவேயின் மீது தேவ கோபம் எழும்பியது. அவர் பாவத்தின் மீது கோபம் வைப்பார். சில நேரங்களில் தமது பிள்ளைகள் மீதும் அவர் தமது கோபத்தை காட்ட நேரிடுகிறது. ஒரு பிள்ளையின் தவறான நடத்தையினால் தகப்பன் கண்டித்து கோபப்படுகிறான். அதுபோல தேவனும் கோபப்படுகிறார். அவர் எவரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை திருத்துவதற்காக கோபம் காட்டுகிறார். அவர்கள் மீதுள்ள அன்பு அவரை கோபம் காட்ட செய்கிறது. தேவன் கோபிக்கிற பொழுது துன்பங்களை அனுமதிக்கிறார். அவருடைய கோபம் ஒரு வினாடிதான் இருக்கும். அவருடைய மக்களின் முரட்டாட்டத்தின் நேரத்தில் அவர்கள் பேரில் அவர் கோபம் கொள்கிறார். அவருடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் மனம் திரும்பி துக்கப்பட்டு அவருடைய காலில் விழுந்து பாவத்தை அறிக்கையிட்டு இரக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது அவர் தமது கோபத்தை விட்டு விடுகிறார். இன்னும் உன்னை நேசிப்பேன் என்கிறார். திரும்பவும் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார். நீ எத்தவற்றையும் செய்தவன் போல உன்னை நேசிப்பார். உன் பாவத்தை மன்னித்து மறப்பார். நமது பாவத்தை நினைத்து கொண்டே இருக்கிறோம், அவர் நம்மை நேசிக்கிறார் என்ற நினைவோடு நாம் படுக்கைக்கு செல்வது நமக்கு இன்பமானதாக இருக்கும். ஆண்டவர் கொள்ளும் கோபம் இருப்பது ஒரு கணம்தான். ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். இது நமக்கு கிடைத்த பேர்தான். உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ரோமர் 2:5-6. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். செப்பனியா 1:15. உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ரோமர் 2:4. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 1:18-19. தேவ கோபம் என்ற கருத்தை நாம் சில சமயங்களில் எதிர்க்கிறோம். ஏனென்றால் சுயநலமான தனிப்பட்ட காரணங்களால் அல்லது பழிவாங்கும் விருப்பத்தால் தூண்டப்படுகிற மனிதனுடைய கோபத்தோடு இதை ஒப்பிடுகிறோம். தேவனுடைய கோபம் முற்றிலும் நீதியானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவ கோபம் துன்மார்க்கம் அல்லது தேவ பக்தி இல்லாததன் விளைவு என்பது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பல ஆண்டு காலமாக தங்களை அழைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை மறந்து போனார்கள். தங்களுக்கு தாபரமாக இருந்து வந்த உன்னதமான தேவனுடைய வாழ்வு தரும் ஜீவனுள்ள வார்த்தைகளை அற்பமாக எண்ணி உயிரற்ற விக்கிரகங்களை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுடைய கடினமான இருதயத்தினாலும் பொல்லாத வழிகளினாலும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குட்பட்டார்கள். உன்னதமான தேவனின் கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்தது. யார் அவர்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கைக்கு தப்புவிக்க கூடும்? ஒருவராலும் கூடாது. ஆனால் கிருபை நிறைந்த தேவன் அவர்கள் மேல் மனதுருகினார். பல ஆண்டு காலமாக பாவத்தில் வாழ்ந்திருந்தும் தங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்த்த போதெல்லாம் அவர் மனதுருக்கமுள்ளவராக இருக்கின்றார். இவ்வண்ணமாக அவர் நெருக்கத்தில் இருக்கும் தம்முடைய ஜனங்களை நோக்கி, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார். நம்முடைய வாழ்விலும் இக்கட்டும் நெருக்கங்களும் ஏற்படுவது உண்டு. சில வேளைகளில் தேவனுடைய வார்த்தையை கேளாதபடிக்கு நம்முடைய செவிகளை நாம் அடைத்து விடுவது உண்டு. இதனால் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை ரட்சித்த தேவனை மறந்து கண் போன போக்கிலே நடந்து பல கண்ணிகளுக்குள் சிக்கி நம்முடைய வாழ்வில பல இன்னல்களையும் துன்பங்களையும் வரவித்துக் கொள்கின்றோம்.
அந்த வேளைகளிலே நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவ வழிகளிலிருந்து திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கூறிய தேவன் நம்மை நம்முடைய எல்லா இடுக்கண்களிலிருந்து விடுதலையாக்கி தீமைகளை நன்மைகளாக மாற்றி நம்மை நடத்தி செல்வார். சங்கீதம் 30:5, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். இன்றைக்கு அநேக பிரபலமான போதகர்கள் தேவனுடைய இருதயத்தில் உள்ளவைகளையும் சபைகளின் நிலவரங்களையும் அறியாமலேயே ஜனங்களை பிரியப்படுத்தி பணமும் புகழும் சேர்க்கும் நோக்கத்தில் போலியாக தாங்களே தங்கள் மனதில் உள்ள எண்ணங்களையே தீர்க்க தரிசனங்களாகவும் வாக்கு தத்தங்களாகவும் ஜனங்களுக்கு அறிவித்து அவர்களை ஏமாற்றி வருகின்றனர். இப்படி ஜனங்களின் இச்சைகளை தீர்க்க தரிசனங்களாகவும் வாக்கு தத்தங்களாகவும் ஜனங்களுக்கு அறிவித்து ஜனங்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளவும் செய்கின்றனர். ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படிக்கு அவர்களின் அக்கிரமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்காமல் தங்கள் பொய்களையே கர்த்தருடைய நாமத்தினாலே அறிவித்து அவர்களை வஞ்சிக்கவும் செய்கின்றனர். ஆனால் இப்படிப்பட்டவர்களே இன்று கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நடுவிலே மதிப்பை பெற்ற பிரபலமான அபிமான போதகர்களாக காணப்படுகின்றனர். ஜனங்கள் சத்தியத்தை அறியக்கூடாதபடி அவர்கள் கண்களை குருடாக்கவும் செய்கின்றனர். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசியாதபடி தேவனுடைய ராஜ்யத்தின் கதவுகளை சத்தியத்தை மறைப்பதன் மூலம் பூட்டிவிடவும் செய்கின்றனர். ஜனங்களை பிரியப்படுத்தி அவர்களது கனத்தையும் பணத்தையும் சம்பாதிக்கும் நோக்கத்திலேயே இன்றுள்ள பெரும்பான்மையான ஊழிய ஸ்தாபனங்களும் சபைகளும் செயல்பட்டு வருகின்றன. இப்படி ஜனங்களை பிரியப்படுத்தும்படி செயல்படுகின்ற ஊழியர்களும் ஸ்தாபனங்களும் சபைகளுமே இன்று கிறிஸ்தவர்கள் நடுவில் மிகவும் பிரபலம். இப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலும் ஸ்தாபனங்களிடத்திலும் சபைகளிடத்திலும் இன்று ஜனங்கள் திரளாக குவிந்துள்ளனர். இப்படிப்பட்ட மனிதர்களும் அவர்கள் நிறுவனங்களும் ஊழியங்கள் என்னும் பெயரில் தேவ ஜனங்கள் நடுவில் தேவனுக்கு விரோதமாக கலகம் உண்டாக்கவும் செய்கின்றனர். தேவனுடைய பாதைகளை விட்டு தேவ ஜனங்கள் வழி தப்பி நடப்பதற்கு வழி செய்கின்றனர். அதனால் இந்த பொல்லாத வேலையாட்கள் மேலும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஜனங்கள் மேலும் இன்று தேவனுடைய இருதயத்தில் அவருடைய கோபம் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி எரிந்து கொண்டிருக்கின்றது. பழைய உடன்படிக்கை ஜனங்களே புற ஜாதிகளுடைய வழிபாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டு தேவனுடைய நியாய பிரமாணத்தை கைவிட்டது போல இவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தந்த உபதேச சட்ட திட்டத்தை தள்ளிவிட்டு அநேக பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் பண்டிகைகளையும் ஏற்றுக்கொண்டு அவைகளையே அனுசரிக்கவும் செய்கின்றனர். பரிசுத்தவான்களை உருவாக்க வேண்டிய சபைகள் இன்று பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்றும் இந்த உலகத்தின் சரீர நன்மைகளை சுதந்திரிப்பது எப்படி என்றும் ஜனங்களுக்கு வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்து வாழ வேண்டிய கிறிஸ்தவர்கள் பண ஆசை உள்ளவர்களாயும் இந்த உலகத்துக்கு சிநேகிதர்களாகவும் மாறி தேவனுக்கு பகைவர்களாக மாறிவிட்டனர். இந்த உலகத்தின் சகல மாயைகளினாலும் மயக்கப்பட்டு பிதாவின் மேல் உள்ள அன்பு இன்று இழந்து தங்களை அறியாமல் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை செய்து தங்களை அறியாமல் சாஷ்டாங்கமாக விழுந்து சாத்தானை பணிந்து கொண்டு வருகின்றனர். கர்த்தராகிய இயேசுவே ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று பொருளாசையை குறித்து அதிகமாக எச்சரித்தார். அதை அன்று வாழ்ந்த பொருளாசைக்காரர்களாகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இதுவே ஆசீர்வாதம் என்று சொல்லி கிறிஸ்துவை பரியாசம் பண்ணவும் செய்கின்றனர். கர்த்தராகிய இயேசுவோ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்றி வரும்படி கட்டளையும் கொடுத்துள்ளார். இவைகளை குறித்தே கர்த்தராகிய இயேசு ஜனங்களை பார்த்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சுவிசேஷமாக அறிவித்தார்.
ஆனால் பரிதாபம் என்னவென்றால் இன்றைக்கோ இதற்கு மாறாக அநேக கள்ள சுவிசேஷர்களும் போதகர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்துவிட்டால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறிவிடுவீர்கள் என்று ஜனங்களை நம்ப செய்து சத்தியத்துக்கு விரோதமான பொய்களை சுவிசேஷம் என்னும் பெயரில் அறிவிக்கவும் செய்கின்றனர். இதனால் திரளான ஜனங்கள் மயக்கப்பட்டு கிறிஸ்துவையும் அவரது உபதேசத்தையும் அறியாமல் வஞ்சிக்கப்பட்டு இரட்டிப்பான நரகத்தின் மகளாய் மாறிவிட்டார்கள். இவர்கள் கொண்டிருக்கிற விசுவாசமும் ஜெபமும் பொருளாசையை மையமாய் கொண்டதாகவே தெளிவாய் காணப்படுகின்றது. அதனால் வெளிப்பாடுதான் இன்று நடத்தப்படுகிற அநேக மாயமான கூடுகைகள். பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டிய சபைகள் இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்து விஞ்ஞானிகளையும் டாக்டர்களையும் இன்ஜினியர்களையும் உருவாக்கும் பரிதாபமான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றது. அதன் வெளிப்பாடுதான் இன்று அநேக ஊழிய நிறுவனங்கள் பணம் சம்பாதிக்கும் பொல்லாத நோக்கில் தங்களை பல திட்டங்களை உருவாக்கி அதற்கு தரிசனம் என்னும் பெயரை வைத்து தேவ ஜனங்களை வசிப்பதற்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே துணிகரமாக பயன்படுத்தவும் செய்கின்றனர். ஜனங்கள் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக கர்த்தரின் பெயரை சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி கர்த்தர் தான் இவைகளை ஆரம்பிக்க தரிசனம் தந்ததாக ஜனங்களை ஏமாற்றவும் செய்கின்றனர். கர்த்தர் தந்த தரிசனம் என்று சொல்லுவதால் துணிகரமாக அவரது நாமத்தை புற ஜாதிகள் நடுவில் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டனர். அதனால் தேவனுடைய கோபம் இவர்கள் மேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேவன் தன் கோபத்தை சீக்கிரத்தில் வெளிப்படுத்த போகின்ற காலங்கள் விரைவில் வருகின்றன, வந்துவிட்டன. கிறிஸ்துவின் நாட்களில் இருந்தது போல் இன்றும் பெரும்பாலான சபைகளும் ஊழிய நிறுவனங்களும் வியாபார நோக்கம் கொண்ட சந்தைகளாகவே காணப்படுகின்றன. சபைகள் கார்ப்பரேட் நிறுவனங்களாக உருமாறிவிட்டது. அதனால் ஒவ்வொரு கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் கீழும் அநேக மருத்துவமனைகள், கல்லூரிகள், பள்ளிகள் என்று திரளாக காணப்படுகின்றன. இவைகள் வியாபார நோக்கில் இன்று செயல்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. மெய்யாகவே இவைகள் வியாபார தந்தைகளே ஆகும். சபையை கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தினால் எதற்காக சம்பாதித்தாரோ அதன் நோக்கத்தையே இழந்து விட்டதாக மிகவும் பரிதாபமே. இதுவரை தேவன் மனம் திரும்புவதற்கு நீண்ட காலம் பொறுமையோடு கூட தவணை கொடுத்தார். ஆனால் இவர்களோ தேவன் இவைகளை காண்பதில்லை என்று தங்கள் இருதயத்தில் பொல்லாத நினைவை கொண்டிருக்கின்றனர். அதனால் தேவன் இவர்கள் கட்டிய மகா பாபிலோன்களை வேசி என்று அழைக்கவும் செய்கிறார். ஆதலால் தேவன் இதை சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க போகிறார். இப்படி வேசிகளாய் காணப்படும் கள்ள சபைகளை தேவன் நியாயம் தீர்த்து அவளால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த தேசத்தில் தேவன் பரிசுத்தப்படுத்த போகிறார். அது கர்த்தரிடமிருந்து சீக்கிரமாய் வெளிப்பட்டு சென்னையிலிருந்து துவக்கப்பட்டு இந்தியா முழுவதும் இந்த நியாய தீர்ப்பை தேவன் செலுத்த போகிறார். தேவனுக்கு இந்த மனிதர்களோடும் அவர்கள் ஸ்தாபனங்களோடும் வழக்கு இருக்கிறது. அதனால் அவர் இவைகளை செய்யும்படி நான் அவர்களுக்கு கற்பிக்கவும் இல்லை, கட்டளை விடவும் இல்லை என்று கூறுகிறார். இந்த கஷ்டங்களையும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சேர்த்து கொண்ட சகலவற்றையும் நான் அந்நியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ இவைகளை நிர்மூலம் பண்ணுவார்கள். இந்த பொல்லாத மனிதர்களும் அநேகர் அவர்கள் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை சிறையில் அடைப்பார்கள். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இனி வரும் காலங்களில் இந்திய தேசம் முழுவதிலும் தத்தளிப்பும் உபத்திரவம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட உபத்திரவங்களினாலே அநேக தங்கள் ஜீவன் தப்ப கிறிஸ்துவை மறுதளித்து அந்நிய மார்க்கத்தை தழுவுவார்கள். இந்த உபத்திரவத்திலே கொல்லப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான்களிலும் அநேகர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளை கேட்டு ஒருவன் மனம் திருந்தினால் நான் அவனுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில காலம் இந்தியாவில் சபை கூடுதல் முடக்கப்படும். இந்தியாவில் இனிமேல் சபை கூடுதல் சாத்தியமில்லை என்று நினைக்கும் அளவுக்கு அது வீரியமாக காணப்படும். சுத்திகரிப்பு நாட்கள் முடிந்த பிற்பாடு மறுபடியும் பரிசுத்தவான்கள் இந்த தேசத்தில் பலப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்ட உத்தமமான என் ஊழியர்களே கொண்டு மறுபடியும் இந்த தேசத்தில் நான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சபை கட்டுவேன் என்று கர்த்தர் அறிவிக்கின்றார். இந்தியாவில் சபைகள் இல்லாமல் போவதில்லை. பிற்பாடு என் ஜனங்கள் மூலமாக இந்த தேசத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று கர்த்தர் இருக்கிறார். என் மகிமையை இந்த தேசம் காணும்படி செய்வேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்கின்றார். அதனால் அக்னியை போல எரிகின்ற உபத்திரம் வரும் முன்பாக இந்த நாட்களுக்காக மனம் திரும்பி ஜெபித்து ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். தேவ கோபத்துக்கு இடங்கொடாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடந்து நாம் கீழ்ப்படிந்திருப்போம். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் காட்.